வணக்கம். இன்றைய செய்திகள். டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை கிளம்பினார் முதலமைச்சர் விஜய். அவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுலுடன் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் இன்று காலை முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சரவை செயலாளர் சோமநாதன் மற்றும் அதிகாரிகள் ராஜேஷ் லக்கானி, பிரியதர்ஷினி, ரோஹிணி உள்ளிட்ட மூத்த IAS, IPS அதிகாரிகள் பங்கேற்றனர். மேகதாது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தியதாக டெல்லி வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேற்று முதலமைச்சர் விஜய் சந்தித்து பேசினார். டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா மற்றும் ராகுலை முதலமைச்சர் விஜய் சந்திக்க நேரம் கேட்டிருந்த நிலையில் தற்போது ரத்து செய்யப்பட்டது. முதலமைச்சர் விஜய் அவசரமாக சென்னை திரும்பிவிட்டார். தமிழகத்தில் தொழில் தொடங்க முதலீட்டாளர்களுக்கு ரீல்ஸ் மூலம் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அழைப்பு விடுத்துள்ளார். இந்த ரீல்ஸ் வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள கீர்த்தனா, தமிழகம் எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கவில்லை, அதனை உருவாக்கி வருகிறது. தொழில் தொடங்க விரைவான அனுமதிகள் முதல் செயற்கை நுண்ணறிவு, பசுமை ஹைட்ரஜன், மேம்பட்ட உற்பத்தி துறைகள் மற்றும் விண்வெளி பொருளாதாரம் வரை புதுமைகள் கொண்ட ஒரு உள்கட்டமைப்பை தமிழகம் உருவாக்கி வருகிறது. முதலமைச்சர் விஜயின் தொலைநோக்கு மிக்க தலைமையின் கீழ் தமிழகத்தை இந்தியாவின் முதலீடு மற்றும் புதுமைகளின் மையமாக திகழச் செய்ய நாங்கள் உறுதியுடன் உள்ளோம். எதிர்காலம் இங்கேயே உள்ளது. தமிழகத்தில் முதலீடு செய்யுங்கள் என்று கீர்த்தனா கூறியுள்ளார். அவர் ரீல்ஸ் வீடியோவில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என முதலீட்டாளர்களுக்கு உறுதியளித்துள்ளார். சென்னையை அடுத்த பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தமிழக அரசு நிறுத்தியுள்ளது. ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கரில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க உயர்மட்ட அதிகாரிகள் நிலையில் ஆலோசனை நடந்து வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டில் பதுங்கியுள்ள சென்னையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் இலங்கைக்கு 258 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்த முயன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ராமநாதபுரத்தில் இருந்து படகு வாயிலாக இலங்கைக்கு கடத்தப்பட்ட 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா எண்ணெயை பறிமுதல் செய்தனர். அதே மாதம் மதுரை ரயில் நிலையத்தில் 150 கோடி ரூபாய் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்திய சென்னையைச் சேர்ந்த பிரகாஷ் உட்பட 3 பேரை கைது செய்தனர். இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் 5 இடங்களில் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவர் சென்னையைச் சேர்ந்த ஜான் பிரிட்டோ என்பதும் அவர் வெளிநாட்டில் பதுங்கி கடத்தலுக்கு சதித்திட்டம் தீட்டியதும் தெரிய வந்துள்ளது. தேர்தலின் போது உறுதி கொடுத்த நிலைப்பாட்டில் இருந்து தமிழக வெற்றிக் கழகம் விலகிவிட்டது. எனவே முந்தைய திமுக ஆட்சியின் நீட்சியாகத்தான் இந்த அரசை பார்க்க முடியும். மக்கள் வேண்டி விரும்பிய மாற்றத்தை தாவேக அரசு தரவில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். MLA-க்களை விலை பேசி தாவேக தற்போது நடத்தி கொண்டிருப்பது குதிரை பேர அரசியல் அல்ல, கழுதை பேர அரசியல். எழுச்சியோடு மாற்றத்தை கொண்டு வந்த இளைஞர்களும் மக்களும் பெண்களும் தாங்கள் எதிர்பார்த்த அரசு இது இல்லை என்று கூறி இந்த அரசை தூக்கி எறியவும் தயங்க மாட்டார்கள். இதை எச்சரிக்கை மணியாக தாவேக உணர வேண்டும். கடந்த காலங்களில் முதல்வர் விஜயை RSSின் செல்லப்பிள்ளை என VCK தலைவர் திருமாவளவன் கூறினார். தற்போது விஜயின் அமைச்சரவையில் VCK இடம்பெற்றுள்ளதால் திருமாவளவனை RSSின் பேரப்பிள்ளையாகத்தான் அனைவரும் பார்க்கின்றனர் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் ஜாதி அடிப்படையில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டை தடுப்பதுடன் ஒற்றுமையுடன் விழா நடத்தப்படுவதை உறுதி செய்ய கோரிய வழக்கில் அம்மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக நலன் சார்ந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க கோரி பிரதமரிடம் அவர் மனு கொடுத்ததாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதும் தலைநகர் டெல்லிக்கு வந்து ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சர்கள் பலரையும் புதிய முதலமைச்சர்கள் சந்திப்பது மரபு. இதனால் தமிழக முதல்வராக பதவியேற்றதில் இருந்தே முதலமைச்சர் விஜய் எப்போது டெல்லிக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெறுவது, சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிப்பது, அமைச்சரவை பதவியேற்பு உள்ளிட்ட காரணங்களால் அவரது டெல்லி பயணம் தள்ளி போனது. இந்நிலையில் 2 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் விஜய் நேற்று டெல்லி சென்றார். இதற்கு முன் தமிழக வெற்றிக் கழக தலைவராக கரூர் சம்பவத்திற்கான CBI விசாரணைக்காக டெல்லிக்கு அவர் சென்றிருந்தார். அப்போது தனியார் சொகுசு ஹோட்டலில் தங்கிய அவர்
தற்போது தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ விருந்தினர் இல்லமான தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்றார். முதலமைச்சர் விஜயை தமிழக அரசின் தலைமை செயலர் சாய்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். பிரதமர் மோடியை சந்திக்க புறப்படுவதற்கு முன் அவரிடம் கொடுக்கப்படவுள்ள தமிழக நலத்திட்டங்கள் குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு கோரிக்கை குறித்தும் முதலமைச்சர் விஜயிடம் தமிழக அரசு அதிகாரிகள் விளக்கி கூறினர். பின்னர் பிரதமர் அலுவலகமான சேவா தீர்த்துக்கு சென்ற முதலமைச்சர் விஜய் அங்கு பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். சரியாக மாலை 4:20 4:41 வரை இந்த சந்திப்பு நடந்தது. அப்போது பிரதமர் மோடிக்கு சால்வை அணிவித்து முதலமைச்சர் விஜய் பூங்கொத்து கொடுத்தார். தொடர்ந்து இருவரும் பரஸ்பரம் வாழ்த்துக்களை பரிமாறினர். தமிழக நலத்திட்டங்கள் மற்றும் அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் கொடுத்தார். இந்த சந்திப்பின் போது தலைமை செயலர் சாய்குமார் மட்டுமே உடனிருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.